எனக்கு ஏஐபி கிடச்சதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறமா விசா கிடச்சதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து எஃப்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்னு சொல்லிட்டு. இது ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கேருந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து விசா தேவைப்படும். ஸோ அது ட்ராவல் டிக்ளரேஷன் சொல்லிட்டு நியூஸ் அண்ட் ட்ராவல் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஆவரேஜ் எங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு $200 இருக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ டு see what பண்ண எக்ஸ்ப்ளோர் டுடே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஏஐபி கிடச்சதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறமா விசா கிடச்சதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கு தான் வந்திருக்கேன். ஸோ பார்ட் 3 எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன் நியூஸை பற்றி. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏஐபி கிடச்சதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஏஜென்ட் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. ஏஐபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல் இன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் விசா அப்ளை பண்ணிட்டோன்னா எய்தர் உங்களுக்கு ஏஐபி கிடைக்கும், இல்லைனா விசா ரிஜெக்ட் ஆகிற மெயில் தான் வரும். ஸோ ஏஐபி கிடச்சதுக்கப்புறமா ஏஐபியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அதில் வந்து டைப் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஏஐபி என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அவங்க வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டு அவங்க வந்து ரெசிப்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 2 days ஆகும். அந்த ரெசிப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து இமிக்ரேஷனில் சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு விசா கொடுப்பாங்க. அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து எஃப்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்னு சொல்லிட்டு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நார்மல் மெத்தட் பண்ண மாதிரியே பண்ணிட்டு அடிஷ்னலாக வந்து நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து நியூசிலாண்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து 2 மெத்தடு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதின் 1 வீக், அதுக்குள்ளே வந்து 1 வீக் ஒரு 10 daysக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து விசா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ கிடச்சின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து உங்களுக்கு விசா கிடைச்ச மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏஐபி கிடச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறங்க. ஏன்னா அது வந்து இந்த ப்ராசஸாக முடியறதுக்கு எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு 2 weeks 1 week மேக்ஸிமம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஏறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஹாங்காங்கு, மலேசியா, சிங்கப்பூர் இதில் வந்து டிரான்சிட் இருக்க மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கேருந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து விசா தேவைப்படும். ஸோ அது தனியாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன இந்த 3 கண்ட்ரிஸில் இருக்க டிரான்சிட் இருக்கிற ஃப்ளைட்ஸாக பாருங்கள். ப்ளஸ் லக்கேஜ் கூட பாருங்கள். நான் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 23 kilos ப்ளஸ் 7 kilo வந்து மாட்டிகிட்டு வர மாதிரி தான் எனக்கு இது மொத்தம் 30 kilos தான் இருந்தது. அது சுத்தமாக பார்த்தாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என் ரூம்மேட்லாம் பார்த்திங்கன்னா 45 kilos 47 kilos எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்ணிட்டு கூட எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துகிற மாதிரி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லக்கேஜ் அளவு தெரிஞ்சிடும்ல, அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பேக் பண்ண பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்கடாக இருக்க மாதிரி பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி பாருங்கள். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அந்த அரைச்ச அந்த இதெல்லாம் இருக்குல்ல மசாலா பேக்கெட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க. அதுக்கப்புறமா மெடிசின்ஸ் பார்த்திங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் மட்டும் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வந்து ட்ராவல் டிக்ளரேஷன் சொல்லிட்டு நியூஸ் அண்ட் ட்ராவல் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டிக்ளேர் வந்து நீங்கள் இங்கே வரும்போது டிக்ளேர் பண்ணணும், நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அது எதாவது உங்களுக்கு ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க, இல்லை ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். அதை பாருங்கள். அப்புறமா வின்டர் க்ளோத்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஜூலை இன்டேக் ஆளுங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறமா வந்து நல்லா மழை பெய்யுமா. ஸோ சீசன் அந்த மாதிரி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது. நான் அது ஒன்றுனா எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல முடியல. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அக்கமடேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி மந்த்லி வந்து வாடகை இல்லை. இங்கே வந்து வீக்லி ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. வாரம் மண்டே வந்து ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹவுஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா
உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் பக்கத்தில் வந்து கிடைக்குமா ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, ஆக்லாண்ட் ஹோம்ஸ்டேன்னு சொல்லிட்டு. இல்லைனா ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தால் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆளுங்கிட்ட போய் பேசி ஓகேனா நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் இந்தியாவிலேருந்தே அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பார்த்துக்குங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கொடுங்க. உங்கள் ஃபஸ்ட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்தில் எப்பவுமே கிடைக்காது ரூம்ஸ்லாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே இருக்கவங்கலேருந்து சிட்டி பக்கத்தில் வர பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயாச்சும் காலேஜ்லேருந்து ஒரு 5 to மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்க மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ரூம்ஸை ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிக்கங்க. நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நடந்தே போய் கேட்கலாம். உங்கள் காலேஜ் பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரூம்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆவரேஜாக எங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு $200 இருக்கும், இன்க்ளூடிங் பில்ஸு எல்லாமே சேர்த்து. மேக்ஸிமம் 250 வரைக்கும் போவோம். அதுக்கு மேலே தான் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க. சிட்டி எவ்வளோக்குள்ள சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கோ அவ்வளோக்குள்ள வந்து உங்களுக்கு ரெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவுட்டரில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஒரு 1 month ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பக்கத்தில் போகணுன்னு தோணிச்சுன்னா நீங்கள் போகலாம். ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆவன்டேல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கோம் இப்போது, விச் இஸ் 8 kilometers ஃப்ரம் எங்கள் காலேஜு. எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வந்து சிட்டி காலேஜ் பக்கத்துலேயே மூவ் பண்ண போகிறோம். நாங்கள் ரூம்ஸ்லாம் பார்த்துட்டோம். இங்கேருந்து மெயின் ரீசன் ஏன் மூவ் பண்ணுறோன்னா, ஆக்சுவலி இங்கேருந்து காலேஜ் போகிறதுக்கு வந்து 1 hour, வரத்துக்கு 1 hour, அதுவே டைம் ஆகிடுது. எங்களுக்கு கிளாஸஸ் எப்படி பார்த்திங்கன்னா, மண்டே 2 hours கிளாஸு, டியூஸ்டே 2 hours கிளாஸு, வெனஸ்டே 2 hours கிளாஸு, வெனஸ்டே 4 hours கிளாஸ் இருக்குது. அப்புறம் தேர்ஸ்டே லீவு, ஃப்ரைடே 4 hours கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து டெய்லியும் போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், காலேஜ் பக்கத்துலேயே 5 minutes வாக்லேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ரூம் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதனால் மூவ் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கேருந்து போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வேறு ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரூமே எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இதேமாதிரி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் வந்து பிடிச்சி வைங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்கள் கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி மாறினா மாறிக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம் இருந்துக்கலாம். எப்பவுமே வந்து ரூம்ஸ்லாம் போகிறீங்கன்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட்லாம் நல்லா படித்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போவே கேட்டுருங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அது மீறினீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்த காசு எதுவுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுகிறேன், லைட்டாக சோன் அவுட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ மேபி ஒரு சில பாயிண்ட்ஸாக மிஸ் ஆகிருக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்ட் 3 வீடியோ. இதோட வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 50 likes வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் 1 month தான் இங்கே இருக்கேன். ஸோ என்னென்னா எனக்கு இங்கே இந்தியாவில் இங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவை எடுக்கலான்னு தோணுது எனக்கு. ஸோ பார்ப்போம்.